நோய் வருகிற போது ஒரு மனிதன் திருந்துவதற்குண்டான வாய்ப்பு பிறக்கிறது, தௌபா செய்வதற்குண்டான வாசல் திறக்கிறது என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஹ்யாவில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வறுமை என்பது என்னுடைய சிறைச்சாலை, நோய் என்பது என்னுடைய விலங்கு. நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களை சிறையில் தள்ளுகிறேன் அல்லது விலங்கிட்டு விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதற்கு விளக்கம் தரக்கூடிய வியாக்கியானர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் விரும்பியவர்களை அல்லாஹ் சிறையில் அடைப்பதும் விலங்கிடுவதற்கும் காரணம் என்ன என்றால் அவர்களை அல்லாஹ் பாவத்திலிருந்து தடுத்து விடுகிறான் என்பதாக சொன்னார். தான் விரும்பியவர்கள் எந்த விதமான பாவங்களிலும் ஈடுபட்டு விடாமல், எந்த விதமான குழப்பங்களிலும் தள்ளப்பட்டு விடாமல் அவர்களை பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் வறுமையின் மூலமாக சிலரை சிறையில் வைக்கிறான், நோயின் மூலமாக சிலரை விலங்கிட்டு விடுகிறான் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். என்று சொன்னால் நோய் என்பது எவ்வளவு பெரிய நிஅமத் என்பதை நாம் புரிகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமி மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் சும்ம லா யதூபூன் வலா ஹும் யذكرون. வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் தௌபாவும் செய்யாமல் படிப்பினையும் பெறாமல் இருக்கக்கூடியவர்களே நபியே நீர் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருப்பதை வெறுத்தார்களாம். வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது நாம் சோதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம். ஏனென்றால் தௌபா செய்வதற்குண்டான வழிபிறக்கும், படிப்பினை பெறுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது நாம் கடுமையாக சோதிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஆசைப்படுவார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம்.